வணக்கம் அன்பான நேயர்களே, மிதுன ராசிக்குரிய வைகாசி மாத ராசி பலன்கள். நேசிப்பவர்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்ளும் மிதுன ராசி நேயர்களே, வைகாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் சுக்கிரனோடு இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக புத சுக்கிர யோகம் செயல்படுவதால் பொருளாதார நிலை உயரும், புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும், கடன் சுமை குறைய வழி பிறக்கும், வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ரிஷபம் சுக்கிரன். வைகாசி 7ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பஞ்சம விரையாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்திலேயே குருவோடு இணைந்து சஞ்சரிக்கப் போவதால் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும். நாடு மாற்றமும் வீடு மாற்றமும் ஏற்படலாம். தேடி பார்த்தும் கிடைக்காமல் இருந்த ஒரு பொருள் இப்பொழுது தேடாமலேயே கைக்கு வந்து கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்பு மகிழ்ச்சி தரும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். வளர்ச்சியில் இருந்த தளர்ச்சி அகலும். ரிஷபம் புதன். வைகாசி 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. பெரிய அளவில் சொத்துக்கள் வாங்கி அதை விரிவாக்கம் செய்ய முன் வருவீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீடு வாகனம் வாங்க கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. மேசம் செவ்வாய். வைகாசி 18ஆம் தேதி மேச ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழிலில் எதிர்பார்த்ததை விடவும் அதிக லாபம் கிடைக்கும். என்றைக்கோ குறைந்த விலையில் வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்பனையாகி மகிழ்ச்சிப்படுத்தும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். பிரிந்து சென்ற சொந்தங்கள் இப்பொழுது மீண்டும் வந்து சேரும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் வரலாம். மிதுனம் புதன். வைகாசி 27ஆம் தேதி உங்கள் ராசிக்கு புதன் வருகிறார். ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே பலம் பெறுவது யோகமான நேரமாகும். தொட்டது துலங்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வெற்றிக்குரிய செய்திகள் ஒவ்வொன்றாக வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தை உதறி தள்ளிவிட்டு நண்பர்களுடன் இணைந்து தொழில் செய்வது பற்றி யோசிப்பீர்கள். வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய எண்ணம் கைகூடும். மிதுனம் சுக்கிரன். வைகாசி 31ஆம் தேதி உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். விரையாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது சுப விரயங்கள் அதிகரிக்கும். பெண் பிள்ளைகளின் கல்யாணம் சம்பந்தமாக சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செய்தி சாய்ப்பார்கள். கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு தேவையான முதலீடுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு தடைப்பட்ட ஒப்பந்தம் கிடைக்கப்பெறும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு. குடும்பத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் சிக்கனத்தை கையாள வேண்டிய நேரம் இது. குடும்பச் சுமை கூடும். இந்த மாதம் வராகி வழிபாடு வளர்ச்சியை தரும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் மே 14, 15, 19, 20, 30, 31. ஜூன் 3, 4, 10, 11. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை.